பஞ்சகவ்யா விளக்கு சேல்ஸ் பண்ணணும்ல, அதனால டெய்லி செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. பஞ்சகாவியம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இயற்கை உரத்துல ஒன்று பஞ்சகாவியங்க. மாட்டுலேருந்து கிடைக்கிற சாணம், கோமியம், நெய், பால், தயிர் இது எல்லாமே சேர்ந்து செய்கிறதான் பஞ்சகாவியா. இதில் வயலுக்கு போகிறதுனா இளநீ, வாழைப்பழம்லாம் சேர்த்துப்பாங்க. நம்ம விளக்கு செய்கிறோம் அப்படின்றனால பல வகையான மூலிகைகள்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அரைச்சி நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக மிஷின்லேயே வச்சு போட்டு அடிச்சாச்சு. இந்த விளக்க நார்மல் விளக்கு மாதிரி திரி போட்டு நெய் போட்டு இப்படி நம்ம ஏற்றி வைக்கணும்னா இதுவும் விளக்கு மாதிரி சாம்பிராணி போல் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக வந்துடும். இதில் வர்ற புகையை சுவாசிக்கிறப்பவே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. வீடே நல்ல கோவில் மாதிரி ஸ்மெல்லு வரும். புகை சாம்பிராணிலாம் செட் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும், நிறைய பேர் போட முடியாமல் இருப்பாங்க. இதில் துளசி, நொச்சின்னு நிறைய மூலிகை நம்ம சேர்க்கறனால இதோட புகையை சுவாசிக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்யூர் பண்ணணும்னு வேற சொல்கிறாங்க. இதோட சாம்பலை நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. திருநீராக பூசுறனால நெத்தியில் இருக்க நீரெல்லாம் வாங்கிடும்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க.